இப்போ நம்மகிட்ட வந்து iQOO ZTE ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து 8GB RAM அண்ட் 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ள ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. குயிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது, வாரண்டி கார்டு, IMEI ஸ்டிக்கர்ஸ், ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் இருக்குது. கார்னர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரைஸ்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. 44W சார்ஜர் தராங்க. Type A to Type C சார்ஜிங் கேபிள் இருக்குது. அண்ட் தென் சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அண்ட் ப்ரீ அப்ளைடாகவே வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டோட வருது. ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபேஸ்புக்கு, லிங்க்டின் எல்லாமே வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் வந்து இருக்குது. இந்த விவோ ஆப் ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே செட்டிங்ஸ் இருக்கும். இந்த ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் எனபிளில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து நமக்கு இந்த ஆப் ட்ராயரில் ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் வந்து இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம், ஃபோன் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உடனே நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபோன் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணும்போது குளோபல் சர்ச் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த குளோபல் சர்ச்சை வந்து நம்ம டிசேபிள் பண்ணோம். அதுக்காக வந்து ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோம் செட்டிங்ஸ் இருக்கும். ஹோம் செட்டிங்ஸில் போய்ட்டு ஸ்வைப் டவுன் அந்த ஹோம் ஸ்க்ரீனில் குளோபல் சர்ச்சுக்கு பதிலாக நோட்டிஃபிகேஷன் சென்டர் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணும்போது இந்த கண்ட்ரோல் சென்டர் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.